உங்கள் ஜிஎம்எஸ் தமிழ்நாடு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமியோட படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து சமீபத்தில் வெளிவந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்கிற திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து இது எப்படி விமர்சனம் எப்படி இருக்குது, மக்கள் வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்க, நம்ம என்ன கருத்து இருக்குது அதை பற்றி பேச போகிறோம். ஜிஎம்எஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோமியோ அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த டைட்டிலே வந்து கம்பல்சரி வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா வந்து 2K கிட்ஸ் இருந்தாலும் சரி, 90s கிட்ஸ் இருந்தாலும் சரி, 80s கிட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த கவர் பண்ண விதத்தில் வந்து படத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய படம் தான். படம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒரு கணவன் வந்து மனைவி கிட்ட வந்து எப்படி வந்து ஒரு அன்பை பெறுறாங்க அப்படின்னு பெறறதுக்கு எப்படி முயற்சி பண்ணுறாங்க, என்னென்னலாம் கஷ்டம் இது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் இந்த படத்தில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. அதை பற்றி செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போயிருக்கு. அதை பற்றி ஒன்றோட பேச போகிறேன். ஃபர்ஸ்ட்டோட கதையோட ஹீரோ உங்களுக்கு எல்லாரும் தெரியும், விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து கதைக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு இது கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவரை பற்றி தப்பாக நிறைய சொல்கிறாங்க, அப்போ எந்த இதுலேயுமே தவறான பேசக்கூடாது, ஒரு ஹீரோவாகட்டும் நெகட்டிவான எண்ணத்தில் வந்து பார்த்துருக்கூடாது அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி படத்தில் அவர் பண்ணி கொடுத்துட்டு போகிறார். ஆனால் இந்த இதில் வந்து ஒரு படி மேலே ஏறி நெகட்டிவான கேரக்டரில் இருக்கிறாரு, அது வந்து ஹீரோவை எப்படி மாறாரு அப்படின்றது தான் அந்த கதையில் அந்த இடத்துக்கு நினச்சி கொடுத்துருக்காரு. ஒரு அப்பாவியாக இருந்து ஒரு பார்க்கறதுக்கு என்னடா இப்படி கஷ்டப்படுறாரு ஒரு மனுஷன், ஒரு கணவர் வந்து இப்படி கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணத்தை வந்து கவர் கொடுக்கணும். ஒரு இது கேரக்டர் வந்து உள்வாங்கி அதை செஞ்சு படம் நடிச்சு கொடுத்துருக்காரு. சூப்பராக படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கருத்து எல்லாம் படம் மக்களுக்கு வந்து பெண் வந்து மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நல்ல சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கச்சி சென்டிமெண்ட்டும் இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு இதாக இருக்குது. இந்த கதையில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இது கதையோட சின்ன கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் வந்து மனைவிக்காக ஒரு அன்பு பெறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றத கதையோட கான்செப்ட்டு. ஆனால் பட் வந்து இது வந்து எங்கே இருந்தாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதையை வந்து உள்ளே போயிடலாம். கதையோட ஹீரோ கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனு கதாபாத்திரம் நல்ல ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க மெர்லின் ரவி அவர்கள். ஆனால் பட் வந்து அந்த கதையில் வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் அவங்கக்கிட்ட இருந்து. இந்த நடிப்பில் ஆகட்டும், அந்த டான்ஸில் ஆகட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அப்படின்னு. ஆனால் வந்து கரெக்ட் அந்த மாதிரி இன்னும் ரொம்ப சுருக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸும் வந்து ஒரு கவரணும். அந்த கதைக்குள்ளே மூழ்கிடணும். எப்படி தெரியுமா, இப்போ ஒரு கதை ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கதை இங்கொன்று இருக்கும், இங்கொன்று இருக்கும், பிச்சு வைக்காம ஒரே கதை தான். கதைக்குள்ளே அப்படி மூழ்கி போயிடணும். கதை வந்து நல்லா ட்ராவல் பண்ணணும். அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி யோகி பாபு உங்களுக்குலாம் சொல்லவே தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, யோகி பாபு அவரோட கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்கேன். விடிவி கணேஷ் அவர்கள் தான் அந்த கதாபாத்திரம் மெயின் ரோல். இந்த படத்தில் வந்து முழுக்க வந்து விஜய் ஆண்டனியோட அங்கிளாக வந்து நடிச்சிருக்காரு. இந்த கதையில் வந்து காமெடி ஆகட்டும், கருத்தாகட்டும், ஒரு அங்கிள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, தாய்மாமா இருப்பாங்களா, அந்த கேரக்டர் வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். விடிவி கணேஷ் இருக்க அவர்களுக்கு வந்து கதாபாத்திரம் அவர் குரலே ஒரு மாதிரி இருக்கும். அந்த குரலில் வச்சு எல்லாரும் ஒரு காமெடி வந்து கண்டிப்பாக வந்து கவர் பண்ணுற இதில் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் முழுக்க ட்ராவல் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலகலப்பாக இருந்திருக்கும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 சீனில் வராரு. 4 சீனில் வந்தாலும் ஒரு அளவுக்கு நல்ல அவரோட கருத்தை வந்து சொல்லி கொடுத்து போயிருக்காரு. படத்தை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் இருக்கிற அப்பா அம்மா ஃபேமிலி. ஆனால் வந்து இவர் வந்து பெண்மணி வந்து ஹீரோயினியாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஹீரோயினை நடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட வந்து எப்படி வந்து நம்ம தப்பிச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமணம் வந்து நடத்தி வைப்பாங்க. இந்த திருமணத்தை வந்து நடந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து சென்னையில் போயிட்டு குடியேறிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஒரு அந்த படத்தில் ஹீரோனியாக வரணும், ஒரு படத்தில் வந்து ஹீரோன் நடிக்கணும் அவங்களோட கனவு. அந்த கனவு வந்து நிர்வகிக்கிறதுக்கு கணவன் வந்து வேற இதுலன்னு ஒரு இடத்துல வருவார். எப்படின்னா விக்ரம்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. ஆனால் ஒரே படம் தான். ரெமே பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்நியன் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இருக்குல்ல 2 கேரக்டர் இருக்கும். அது ஒருத்தர் உள்ள வந்து பேசுகிற மாதிரி தான் 2 கான்செப்ட் இருக்கும். அந்நியன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரெமோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதே கான்செப்ட் தான் இந்த படத்தில். நல்ல ஒரு பார்க்கறதுக்கு சூப்பராக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. சாங்கை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லி ஆகணும். எல்லா இடத்துலையும் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து படம் முக்கியமானது வந்து சாங்கு தான். எல்லா படத்துக்கும் நம்ம முன்னோர் காலத்தில் தெரியும், ஒரு படம் போட்டால் ஒரு 6 சாங் 5 சாங் போட்டால் படம் வந்து சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி படம் இந்த சாங் ஹிட் ஆகுதோ இல்லையோ பேக்ரவுண்ட் மியூசிக் நல்ல ஹிட்டு. ஆனால் வந்து சாங்கை பொறுத்த வரைக்கும் மனதில் வந்து நல்லா பதியணும், நல்லா மறுபடியும் அந்த சாங் வந்து கேட்குற மாதிரி ஒரு சாங் இல்லை. இப்போ இந்த ட்ரெண்டுக்கு அந்த மாதிரி ஒரு சாங் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பரவாயில்ல, ஒரு
அந்த 3 சாங் வச்சுருக்காங்க. 3 சாங்கில் வந்து 2 சாங் வந்து நல்லா பரவாயில்ல இதாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ செகண்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணணும், அதுக்கப்புறம் யங்ஸ்டர் கவர் பண்ணணும், அதுக்கப்புறம் 8-90 கிட்ஸு எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நல்லா சொதப்பி செகண்ட் ஹாப் வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா கவர் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் ஹாப் போயிருந்துச்சுன்னா படம் வந்து சூப்பராக பார்க்க ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்திருக்கும். இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான எதிர்பார்ப்பு வச்சிருக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுட்டு கதையோட சுருக்கம் வந்து அங்கங்கே வந்து ஹிட்டன் கொடுக்குறீங்களா, அந்த ஹிட்டன் வந்து எல்லாத்தாலையும் நம்ம வந்து செகண்ட் ஹாப்பில் வந்து தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் படம் இப்படி தான் போகும், இப்படி தான் பண்ணணுன்றது இருக்குது. ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் வச்சு படத்தை வந்து முடிச்சிடறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த படம் பார்த்தவருக்கும் கம்பல்சரி ஒரு முறை எல்லாரும் பார்த்துடலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கறது கூட தான். அது வந்து அடல்ட் அந்த மாதிரி கண்டென்ட் கிடையாது. ஒரு அந்த தமிழில் மட்டும் தான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, அடல்ட் போட்ட மாதிரி. ஆனால் பட் வந்து கதையில் அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இந்த வீக்கில் பார்க்குற மாதிரி தான் படம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஓடும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு படத்தை போகிறவங்களா இருந்தாலும் உங்கள் கருத்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வந்து ஜிஎம்எஸ் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நிறைய நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.